Israel.
மகிழ்ந்திடுவே என்னே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்கிறோம். அப்பா, உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி தாய் தன்னுடைய பாலனை மறந்தால் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன எங்களுடைய தேவன், நீர் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறீர். நீர் உம்முடைய கோலம் உம்முடைய தடியையும் அனுப்பி எங்களை அனுதினமும் தேற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கிருபையின் கரம் நடத்துவதாகப்பா. கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வல்ல கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. கர்த்தாவே, வந்து கொண்டிருக்கிற ஒரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நிறைவேற்ற வழியில கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபையினால் நீர் கொண்டு வந்துள்ளபடியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பரிசுத்த கரம் நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வல்ல கரம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பியலுங்கப்பா. கர்த்தாவே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்து வழி நடத்துங்கப்பா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நான் எல்லாருமே திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 33வது சங்கீதம் 1வது வசனத்தில் இருந்து. சங்கீதம் 6 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். Psalms 33 verses 1 to 6. நாம் முதலாவது தமிழில் எல்லாருமே சேர்ந்து வாசிப்போம். ஆரம்பிப்பதாக ஆங்கிலத்திலே, in English, everyone together. Let's all read together after time. 33வது சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிப்போம். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த துயரை அவருடைய வார்த்தையும் அவருடைய செய்திகளால் சத்தியமாயிருக்கிறது. அவர் நீதியிலும் நியாயத்திலும் ஈடுபடுகிறார். பூமி கர்த்தருடைய பார்வையினால் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினாலே சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. ஆமென். For the word of the Lord is right and true. He is faithful in all he does. The Lord gives righteousness and justice. The word is full on his love. By the word of the Lord heavens were made, the starry were hosts of the heavens come. Amen. ஆங்கிலத்தில் வாசிக்கக்குள்ள சத்தம் அப்படி போயிடும். What's the problem? நான் முதலாவது பாடணும், போற்றி துதிப்போம் எங்களுடைய தேவனே. எப்படி போற்றி துதிக்கிறது? எங்களுடைய முழு உள்ளத்தோடும் ஆழத்திலிருந்து வருகிற துதியை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் எங்களுடைய துதிக ஆராதனைகளை விரும்புகிறவர். இந்த கால நேரத்திலே அவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுப்போம். Everyone, close your eyes. எல்லாரும் கண்களை மூடி எங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த அவர் சொல்கிறார், அவர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் உதடுகளின் ஸ்தோத்திர பலியாகிய காணிக்கையை உங்களுக்கு கொடுக்கிறேன் சொல்கிறான்.
எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் ஆவிக்குரிய கனியிலிருந்து வருகிறதான இந்த துதி ஸ்தோத்திரங்கள் அவருடைய பார்வைக்கு இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த காலை நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கும் கர்த்தாவே, நீர் எங்களை நடத்துங்கப்பா, நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கன்னு சொல்லுவோம். கர்த்தாவே, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ளவர், உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைப்பா. நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர். இன்றைக்கு நாங்கள் நிற்கிறது உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே இல்லை, நாங்களும் இல்லை. நாங்கள் நிற்கிறது நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபையா இருக்கிறது. We are standing here by the grace of God. His grace is sufficient for us. His grace is leading us every single day. Every single day, His grace. When we wake up in the morning, because of His grace. We are walking, we are traveling, we do all the things by the grace of God. அந்த கிருபை எங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுதுதான் அந்த கிருபை வருகிறது. அவருடைய கிருபை அளவில்லாமல் பொழிகிறார். எங்களை தாழ்த்தி எங்களுடைய கண்களை மூடி அவருடைய சமூகத்திலே அவருடைய அன்பை நாங்கள் ருசிக்கிற பொழுது எங்களை அறியாமலே அவருடைய நாமத்தை உயர்த்த முடியும். இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் சொல்லும் கர்த்தாவே, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், நீர் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா, நீர் எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுவோம்.
கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதை இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை ஆருமே. எல்லாரும் சொல்லுவோம், இன்னும் தேவை கிருபை இன்னும் தேவை கிருபை ஆருமே. இன்னும் தேவை. நாங்கள் சொல்லுவோம், let's all worship. நாங்கள் அப்படியே அவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை இன்னுமா எங்களுக்கு தந்தல்லைன்னு சொல்லுவோம். கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு இன்னும் தந்தல்லைங்கப்பா. உம்மை ஆராதிக்கிறதுக்கு, உம்மை துதிக்கிறதுக்கு உம்முடைய கிருபையை தாங்கன்னு சொல்லுவோம். எங்களுடைய கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், கர்த்தாவே, உம்முடைய கிருபை எங்களுக்கு பொழிதல்லைங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் மேல் பொழிதல்லைங்கன்னு சொல்லுவோம். உம்முடைய வல்லமை எங்கள் மேல் பொழிதல்லைங்கப்பான்னு சொல்லுவோம். கர்த்தாவே, எங்களால் அல்ல, நீரே எல்லாவற்றுக்கும் மேலானவரப்பா. கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்கிறது. உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்துகிறதப்பான்னு சொல்லுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலே எங்களை நிறைந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை காலையில தட்டி எழுப்புறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை எழுப்பி உம்முடைய கிருபையை காண செய்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நம் பரமன். வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் நம் பரமன். சேவை செய்ய உம்மை ஆராதிக்க உம்முடைய கிருபை தாங்கப்பா. உம்மை ஆராதிக்க கிருபை ஆருமே. உம்மை ஆராதிக்க கிருபை தாருமே. உம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதை இம்மட்டும் காத்தருமே. சேவை செய்ய கிருபை ஆருமே. ஆருமே. உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, நீர் செய்த எல்லா அதிசயங்கள் அற்புதங்களுக்காக எங்களை அதிகாலையில் தட்டி எழுப்பி கர்த்தாவே, இந்த நாளை காண செய்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு காண செய்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளை எங்களுக்கு உம்முடைய சமூகத்திலே வந்து நீக்க கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மாறாத கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உம்முடைய மாறாத கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்புகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கோடும் தடிமைகளை தேற்றுகிறதை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக, அதிசயங்களுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்தீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் எல்லாம் எங்களை எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி நீர் கூட இருந்து நடத்தினீரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, மட்டுமாய் இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்தீரே, எங்களை போஷித்தீரே. உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை உள்ள கரம் எங்களை தாங்கி நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை விட எங்களுக்கு வேற யாருமே இந்த உலகத்தில் இல்லையப்பா. உங்களை விட யாருமே இந்த உலகத்தில் எங்களுக்கு இல்லையப்பா.
கர்த்தாவே, உம்மை தவிர வேறு தேவர்கள் எங்களுக்கு இல்லை. உம்மை தவிர வேற எந்த ஒரு தேவனும் எங்களுக்கு இல்லை அப்பா. நீர் ஒருவரே சகல துதி கன மகிமைக்கும் பாத்திரராய் இருக்கிறது. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசத்தோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் சொல்லுவோம். நம்புவேன். சத்தமாய் சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் அவர் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் அவர் எங்களை அழைத்ததே அந்த விசுவாசத்துக்காக. காத்திருந்து நடைந்து காரிரு போல எம்பிடுவேன். காத்திருந்து நடைந்து காரிரு போல எம்பிடுவேன். நம்புவேன் நம்புவேன் என் இயேசுவை. நம்புவேன் இயேசுவை. நம்புவேன் என் இயேசுவை. மறுபடியும் நம்புவேன் இயேசுவை. இயேசுவை. ஆதிமரம் ஆதிமரம் துருவிடாமல் ஆட்டு மந்தை மரணத்தாலும் ஆதிமரம் துருவிடாமல் ஆட்டு மந்தை மரணத்தாலும். கத்தருக்காய் காத்திருப்போம். கத்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கத்தருக்காய் காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் நம்புவேன் இயேசுவை. மறுபடியும் நம்புவேன். நன்றி அப்பா.
மறுபடியுமாய் நம்புவேன். உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாடி வந்து நிற்கிறோம் அப்பா. உம்முடைய சந்தோஷத்தை நாடி வந்து நிற்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. இயேசுவை நம்புவேன். இயேசுவை காக்கும் கரங்கள் ஆக்கும் கரங்கள் உன்னெனக்கு ஆக்கிடுவார். கிருபையால் எங்கேயும் கிருபைதான் உன்னெனக்கு ஆக்கிடுவார். கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடி பாடி மலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன். நம்புவேன். அப்பா உம்மை நம்பி வந்து நிற்கிறோம். உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. யெகோவா எங்களை எல்லாரையும் போஷிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை நம்பி வந்து நிற்கிற ஒரு பிள்ளைகளை நீர் வெட்கப்பட்டு போகாதபடி உங்களுடைய கரங்களில் ஏற்றிக் கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. அதாவது உம்மை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் எப்பொழுதுமே ஏற்றிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. உம்மை நம்பி வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை, அவர்களை விட்டு விலகுவதில்லை என்று உங்களுடைய வசனத்திலே சொல்லியிருக்கிறீர்கள். கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்லுகிறபடி நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை விட்டு கைவிடுகிறதும் இல்லை. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறபடியால் எங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி அப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்திருக்கிறோம். ஓ உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமையை நம்பி வந்திருக்கிறோம். ஓ உம்முடைய புகழை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. ஓ உம்முடைய ஆசீர்வாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். ஓ உம்முடைய கிருபையை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா. நீர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை ஓ நம்பி வந்திருக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் என்பதை நம்பி வந்திருக்கிறோம். ஓ நம்பியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஓ உம்மை விட்டால் எங்களுக்கு நம்புவதற்கு வேறு ஒருவரும் இல்லை இந்த பூமியிலே. கர்த்தாவே உம்மை தவிர வேறு ஒருவருமே இல்லைப்பா. உம்மை நம்புகிறதுக்கு ஓ உம்மை விட்ட யாருமே இல்லை. உம்மை நம்புகிறதுக்கு நீர் ஒருவரே சகல துதிக்கும் கணத்துக்கு பாத்திரராக இருக்கிறீரப்பா. நன்றி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நம்பி வந்து நிற்கிறோம். உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்து நிற்கிற எங்களுக்கு நீர் உம்முடைய வல்லமையான வார்த்தையை நீர் எங்களை தேற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா பயங்கள் சத்துருடைய எல்லா தோல்விகளும் கர்த்தாவே எங்களை விட்டு அகன்று போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. சத்துருவான் வைத்திருக்கிற எல்லா சதி திட்டங்களிலிருந்து எங்களை விடுதலையாக்குகிறதுக்காக நன்றி. உம்முடைய விசுவாசை உம்மை விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்து நிற்கிறோம் அப்பா. எங்களை வெட்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிற பொழுது யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? நீர் எங்களோடு நிற்கிற பொழுது கர்த்தாவே யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும் அப்பா? நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தாவே எப்படிப்பட்ட சத்துருடைய வல்லமையா இருந்தாலும், வியாதிகள், வறுமைகள், கொள்ளை நோய்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு
எங்களை பிரிக்க முடியாதபடி உம்முடைய கோலும் உம்முடைய கனியும் எங்களை தேற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய வல்லக்கரம் எங்களை தேற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அதிசயமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். அற்புதமானவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாட்சிமை நிறைந்தவர், மகிமை நிறைந்தவர். எங்களுடைய எல்லா நம்பிக்கையும் நீர்தானப்பா. எங்களுடைய எல்லா நம்பிக்கையும், எங்களுடைய எல்லா எதிர்காலமும், எங்களுடைய எல்லா எதிர்பார்ப்புகளும் நீங்க. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையெல்லாம் நிலை மாறிடும், ஒரு நம்பிக்கை திறன் நம்மில் பெருகிடுமே. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை, தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையெல்லாம் நிலை மாறிடும், ஒரு நம்பிக்கை திறன் நம்மில் பெருகிடுதே. யாவே தலைமுறை தலைமுறையா, யாவே தஞ்சம் தலைமுறை தலைமுறையா. நீ இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. எங்களுடைய எல்லா சோர்வுகளிலும் அவர் விடுதலை அளிக்கிறவர். அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ஈரேவா இருந்து எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவர். எங்களுடைய எல்லா தோல்விகளையும், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும், எல்லா கஷ்டங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் அவர். அந்த பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தவர். அவரை ஆராதிக்கிறது தவிர வேறு எந்த ஒரு காரியம் எங்களுக்கு பெரிதா இல்லை. அவருடைய துதியை எங்களுடைய வாயில சொல்றதை விட எங்களுக்கு பெரிய காரியம் எதுவும் இந்த பூமியில. மரண பயம் நம்மில் மாறிடுதே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுதே. மரண பயம் சத்ருவின் பயங்கள் நீங்கிடுதே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. யாவே யாவே நீரென்று தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரென்று தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீரென்று தெய்வம், தலைமுறை
இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. எங்களை காக்கிற தேவன் அவர் தூங்குகிறதும் இல்லை, அவர் உறங்குகிறதும் இல்லை. அவர் எங்களை விட்டு கைவிடுகிறதும் இல்லை, எங்களை விட்டு விலகிறதும் இல்லை. அவருடைய கிருபை தலைமுறை 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 தோறும் எங்களோடு இருக்கிறது. அவருடைய கிருபையின் கரம் எங்களோடு உலகத்தின் முடிவு வரை நம்பி இருக்கிறது. அவர் எங்களை விட்டு விலகிறதும் இல்லை, அவர் எங்களை கைவிடுகிறதும் இல்லை. நீர் தூங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் தூங்குவதில்லை, நீர் உறங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இதுவரை நடத்தினவர் இனிமேலும் எங்களை நடத்துகிறது. விசுவாசிக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்த நீர் வல்லவராயிருக்கிறது. கைவிடாதபடி, வலுவாதபடி உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய கரங்களில் வருகிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லமையுள்ளவர், மாறாதவர். எல்லாவரிடத்திலே எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு இன்றும் பறிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கிருபை, உடைய வல்ல கருமைகளை தாங்குகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும். நீங்க நடத்துங்க. மிகுதியான வேலையிலும் அப்பா உடைய வல்லமையினாலே எங்களை நினைத்து உடைய வார்த்தையினாலே எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வசனமானது எங்களுடைய கால்களுக்கு தீபம், எங்களுடைய பாதைக்கு வெளிச்சமுமாய் இந்த வசனமானது கர்த்தாவே எங்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கட்டும் அப்பா. நான் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலங்களில் எவ்வளவு காரியங்களை செய்கிறோம், எல்லாவற்றுக்கும் எங்களுடைய நேரங்களை கொடுக்கிறோம். ஆனால் வேற இடத்தில் நாங்கள் 1000 நாள் வாழ்கிறதை பார்க்கலாம். நம்முடைய சமூகத்திலே இந்த ஒரு நாள் மேலானதப்பா. மற்றொரு இடத்திலே நாங்கள் 1000 நாள் வாழ்கிறதை வாட நம்முடைய சமூகத்திலே இந்த ஒரு நாள் மேலானது. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் நீங்களே எங்களை நடத்துங்க, கிருபையா இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமே கூட இடங்கள் அமர்ந்து கொள்ளும். Come forward, come. Nidra, come. Read the Bible. உன்னை போராட்டி நீ பேர் சொல்லி தான் கூப்பிடுவோம். ஆமென். இந்த நாள் நாங்கள் பார்க்க போகிறோம். மிகவும் அப்பாற்பட்ட விசுவாசம். Faith far beyond. You know what is faith? Far beyond. மிகவும் அப்பாற்பட்ட விசுவாசம். எபிரேயர் புத்தகத்தில் என்ன தெரியுமா, எங்களோட பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்துல நாங்கள் விசுவாசமா இருக்கிறத விட இந்த வாரம் முழுவதும் எல்லா வேலையும் செய்கிறோம், எல்லா காரியமும் செய்கிறோம், எல்லா பயணங்களையும் போகிறோம், எல்லா எங்களுடைய சொந்த காரியங்கள், மற்றவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறோம். எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு பலன் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை ஆராதிக்க துதிக்கிறதுக்கு எங்களுக்கு முடியாமல் இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. சொல்லுங்க. அவரை ஆராதித்து அவரை துதிக்க முடியாதபடி இருக்கிறது காரணம் என்ன? எபிரேயர் புத்தகத்துல 3 தடவை எத்தனை தடவை? இன் ஹீப்ரூ
mentioning 3 times in the Bible, in Hebrew. வேதத்துல எபிரேய புத்தகத்திலே 3 தடவை சொல்லப்படுகிறது, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். Today, when you listen to his voice, means every single day he said, when we listen to his voice, we can worship, we can sing, we can live a faithful life, we can live a victorious life, we can live a blessing and prosperous life. அவருடைய சத்தத்தை கேட்போமாயிருந்தால், ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்காததான் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரச்சனை. ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடப்போமாயிருந்தால், அப்படிதான் சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஒவ்வொரு நாளும் காலையில, இன்றைக்கு காலையில் அவருடைய சத்தத்தை கேட்போமாயிருந்தால், இந்த வாரம் முழுக்க எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வாழ்க்கை, எங்களுடைய ஆசீர்வாதங்கள், எங்களுடைய எல்லாமே அவர் மூலமா எங்களுக்கு உண்டாகிறது. அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிற பொழுது, if you don't listen, you know Noah, he was in the boat. How many days? How many days? Noah வேலையில் எத்தனை நாள் இருந்தார்? How many days he is in the boat? இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. அவருடைய சத்தத்தை கேட்போமா இருந்தால், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்போமா இருந்தால் மறக்காது. 10 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முதல் யாரோ எங்களுக்கு தர வேண்டிய கடன் ஞாபகம் இருக்கும். 10 வருஷத்துக்கு முதல் அவர் பேசின பேச்சு ஞாபகம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் ஞாபகமே இருக்காது. சரி, எத்தனை நாள் மழை பெய்ஞ்சது சொல்லுங்க? How many days? All the sky start to open and the rain start to pouring into this earth. How many days? 40 days? Only 40 days? 90. 40 days and night. Not only days. The snow showering day and night is different than the day. Day means only the daytime. But the rain is 24/7 for 40 days. You know, now you're going to tell how many days he is in the boat. இப்ப சொல்லுங்க, இரவும் பகலும் 40 நாள் மழை பெய்தது. அப்ப நோவா எத்தனை நாள்? இப்ப சொல்லுங்க, 40 நாள் மழை பெஞ்சிட்டது. இப்ப பேழையில கதை 40 நாள் இல்ல. இப்ப பேழையில எத்தனை நாள் இருந்தார்? 43 தான். இதுக்காக தான் நினைக்கிறேன் பவுல் சொல்லியிருக்காரு, he's a great man. காலத்தை பார்த்தா நீங்கெல்லாம் போதகர்களாக இருக்க வேண்டிய நீங்க மறுபடியும் பால் போத்தில் எடுத்து பாலை ஊற்றி வாயில வச்சு குடிங்கன்னு சொல்ல வேண்டியது. வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க.
என்ன நான் இப்போ சொல்லிட்டா நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க மாட்டீங்க. வீட்டில் போய் வாசிச்சு பார்க்கணும். ஆதியாகமம் 5வது அதிகாரத்தில் இருக்கு. எத்தனை நாள் மழை பெஞ்சது, எத்தனை நாள் பேழைக்குள்ள இருந்தார், அவர் வெளியில வந்து என்ன செய்தார். இதை மறக்க மாட்டேன். இதை நான் மறக்காம இருக்கணும். மருந்து என்ன திரும்ப செய்யணும், நான் எழுதி வச்சுக்கொள்ளணும். எதுக்காக? இப்போ வாரக்கிழமை வந்து கேள்விப்படும். சொல்லுங்க. இப்ப இந்த நோவா மழை பெய்ஞ்ச நாள்ல இருந்து அவன் வெளியே வரும் வரைக்கும் அவனுடைய கால் இந்த பூமியில இல்லை. எப்ப அவன் மழை பெய்து எப்ப அவன் உள்ள பேழைக்குள்ள போனானோ, முதலாவது நாள் மழை பெய்யறதுக்கு முதலாக அவன் பேழைக்கு போன முதல் நாள்ல இருந்து தேவன் அந்த கதவை அடைத்த நாள்ல இருந்து அவன் மறுபடி இந்த பூமியில கால் வைக்கும் வரைக்கும் அவனுக்கு தெரியாது இந்த பூமியில என்ன நடக்கிறது. ஆனால் அவன் வெளியே வந்து அவனுடைய மனசுல எப்படி இருந்திருக்கும், நான் சொல்ல சொல்ல இவர்கள் கேட்கவே இல்லை, இப்ப அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனா அவனுடைய நோக்கம் எப்படியா இருந்தது தெரியுமா? அவன் வெளியில வந்து முதலாவது தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதுல ஒரு பலியை செலுத்தி அவர் கர்த்தருக்கு பொருத்தனை பண்றான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். கர்த்தர் அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி அவ்வளவு நாள் அந்த பேழையில வச்சிருந்ததுனால. ஆனா வசனம் எப்படி தெரியுமா சொல்லுது? அவனுடைய அந்த பலியினுடைய சுகந்த வாசனையை கர்த்தர் ஸ்மெல் பண்ணார். ஆனா பலி செலுத்தும் பொழுது நல்ல வாசனை வரவே வராது. ஆடை அடிச்சு அதுல பலி செலுத்தும் பொழுது நாரும். ஆனால் தேவன் பார்த்தது அந்த ஆடு மாடு அந்த புறா அடிக்கப்பட்டு பலியிடுகிற அதனுடைய மனத்தை அல்ல, அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதான அந்த ஸ்மெல். இந்த ஸ்மெல் இல்லாததால தான் எங்களால நாங்கள் ஆண்டவரை துதிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த ஸ்மெல் இல்லாததால தான் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்க முடியாதபடி இருக்கிறது. ஆகவேதான் சொல்றார், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. 3 தடவை சொல்றார். 3:17 சொல்றார், 3:15 சொல்றார். அதுக்கு பிறகு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்றார், என்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களா இருந்தால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காட்டிய ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல வந்து ஏன்னு பார்த்துட்டு இருக்க வேண்டியது. ஆமென், ஆமென். அவர் இந்த உலகத்தை உருவாக்கினவர், அவர் எங்களையும் உருவாக்கினவர். அப்படிப்பட்டவர் ஒரு காரியத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சொல்லுவாராயிருந்தால் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை புரிஞ்சாதான் நாங்கள் அவரை ஆராதிக்க முடியும். அப்படி அவருடைய ரகசியத்தை புரிந்து, அப்படி அவருடைய ரகசியத்தை அறிந்து, அப்படி அந்த ரகசியத்தை அனுபவித்து, அப்படி அந்த ரகசியத்தை அவருடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டவர்களை தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போகிறோம். அவருடைய விசுவாசம் எவ்வளவு அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய சூழ்நிலைக்கும் அவருடைய பிரச்சனைக்கும் அப்பாற்பட்ட ஒரு விசுவாசமா இருக்கிறது. எப்படி இந்த உலகத்திலே இது எல்லாவற்றையும் நாங்கள் ஓவர் கம் பண்ணி விசுவாசத்தை துவக்கினவர், அவரை முடிக்கிறவர், அவரை நோக்கி ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். எப்படி ஓடுறது? திருப்பிக் கொள்ளும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து
20வது வசனம் வரைக்கும். Luke chapter 5 verse 17 to 20. We are going to meditate few interesting characters. How they live by faith. The faith, that faith they had is helped them to overcome all their circumstances. It's impossible, very hard to overcome those situations, but their faith, God's power, but the God's power work through the faith, but their faith work by the God's power. வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கின்ற போது கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலும் இருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர்கள் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோட எடுத்து கொண்டு வந்து, எப்படி எடுத்துக்கொண்டு வந்தாங்கன்னா, அவன் எப்படி படுத்திருந்தான வீட்டுல அவனை தூக்கேலுமோ தூக்கேலாகும், பிரச்சனை அது இல்லை. அவன் இருந்த படுக்கையோட அப்படியே தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கி கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, எடுத்துக்கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போக முடியாதபடி என்ன நடந்தது தெரியுமா? ஜனக்கூட்டம். இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்றால் பாருங்க, நம்மட வீட்டுல ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தா எப்படின்னு சொன்னா எல்லா கதவையும் பூட்டி பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தெரியக்கூடாது பாஸ்டர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லி. ஏன்? அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. இந்த விஷயத்துல இலங்கையில ஊழியம் செய்யும் பொழுது அநேக இடங்களுக்கு, அது கிராமங்களையும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி, எப்படி தெரியுமா, ஒரு வீட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னா நாங்க வருகிறோம்னு சொல்லி தெரிஞ்சாலே அந்த 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 சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். எப்படி தெரியும்? யார் சொல்றது? அந்த வீட்டுக்காரர். பாஸ்டர் கால் பண்ணி ஒருத்தருக்கும் சொல்றது இல்லை. நாங்க அவங்களோட வீட்டுக்கு வரோம், நீங்க எல்லாம் வாங்க, நான் உங்களுக்கு. அந்த வீட்டுக்காரர் சுத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுவார், இன்னைக்கு அவங்க எப்படி தெரியுமா சொல்றது? ஊழியக்காரர் பாஸ்டர் சொல்றதை விட அவங்க எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நான் கண்டிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். ஜனங்கள் ஊழியக்காரர்கள் எப்படிதான் சொல்லுவாங்க, அப்பா வராரு. ஏன் தெரியுமா? அவர்களை வளர்த்து விடுறதே அவங்க தான், இந்த ஊழியக்காரர்கள் தான். அப்படிதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த நேரம் அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல வீட்டுல கூடியிருக்கு. அவர் இயேசு கிறிஸ்து வருகிறார்னு சொன்னாலே முழு கூட்டமும் நெரிசலா இருக்கும். இப்ப அந்த வீட்டுக்குள்ள நாங்க ஊழியக்காரர்கள் போகிறதுக்கு முதலாகவே, நான் சொல்றது, நான் சின்ன ஆட்களா இருக்கு, நாங்க சின்ன வயசுலயே கிரகம் மாதிரி இருக்கக்குள்ளே என்ன சொல்றது, எங்களுக்கே உள்ள நுழைய அவ்வளவு ஜனமா இருக்கும். ஏன் தெரியுமா? நம்பிக்கை, விசுவாசம். என்ன சொல்ல போறாங்களோ, என்ன பேச போறாங்களோ, என்ன உபதேசிக்க போறாங்களோ, எப்படி அற்புதம் நடக்க போகிறதோ, எப்படி அதிசயங்கள் நடக்க போகிறதோ, கர்த்தருடைய பிரசனம் எப்படி கடவுளை அறியாத மனுஷனுக்கு கூட அந்த விசுவாசம் வரும். ஆனா இன்றைக்கு நமக்குள்ளே அந்த விசுவாசம் இல்லை, எப்படி வெளிய மனுஷனுக்கு வரும்? ஆனா இந்த இடத்துல ஒரு மனுஷனை பத்தி சொல்ற இப்ப நடக்கிற ஒரு சம்பவத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறார்.
அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது ஜனக்கூட்டம் நெருக்கி இருக்குது. அந்த வீட்டு வாசப்படிக்குள்ளால யாரும் போக முடியாது. இப்ப 4 பேர் வராங்க. எத்தனை பேர்? என்ன அவனை தூக்கல 4 பேர். இந்த ஒரு மனுஷன் இருக்கிறான், திமிர்வாத காரணம் என்ன? அதாவது தெரியுமா? திமிர்வாத காரணம் சொல்லுங்க. Can you read that word in English? Chapter 6, verse 17. Yes. No, 18. Some men are carrying a paralyzed man on a mat and try to take him into the house and lay him before Jesus. இப்ப இந்த திமிர்வாதக்காரன் ஏன் அந்த திமிர்வாதக்காரன் சொல்லி அந்த வார்த்தை சொல்லப்பட்டது தெரியுமா? இப்ப இங்க எப்படி சொல்லுவோம்? ஆங்கில வார்த்தை பேரலைஸுக்கு அடுத்து இன்னொரு என்ன? ஸ்ட்ரோக் அப்படி முடக்குவாதம் ஃபுல்லாக செயலில்லாமல் போயிடும். ஆனால் நாங்கள் இலங்கையில் இந்தியாவில் அநேகமாக கண்டிருப்போம். எப்படி தெரியுமா? சிலருக்கு இந்த வலிப்பு நோய் வரும், அவங்கள கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. சாவியை கொடுப்பாங்க, இரும்பை கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. எதுக்காக? நிப்பாட்டவே முடியாது, திரும்பவும் வரும். நீங்க இரும்பை கொடுக்கறதுனால அதை நிக்கிறது இல்லை, அவன் இறுக்கி அதை பிடிக்கிறதுனாலையும் அப்படியே கண்ட்ரோல் ஆகி தான் ஸ்டாப் ஆகுதே தவிர அந்த இரும்புக்கோ சாவிக்கோ அது வேலை செய்யாது. அது வேலை செய்ய வேண்டிய ஒரே இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய சமூகம். இயேசுவிடத்துல வரும் பொழுது அதனுடைய வல்லமே இல்லாமல் போயிடும். அவருடைய சமூகம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, அவன் தானா வளைப்பு பிடித்த ஒரு மனுஷன், அதாவது இந்த முடக்குவாதம் உள்ள மனுஷன், அவன் இயேசுவை தேடி வரல. யார் வாருது? இததான் முதல்ல சொன்னேன். இந்த மனுஷனுக்கு சுகம் வேண்டும் என்று மனுஷன் வரல. இந்த மனுஷனுக்கு பதிலாக 4 பேர் இவனுக்கு சுகம் வேண்டும் என்று சொல்லி அவனை படுக்கையோடு எடுத்துக்கொண்டு வராங்க. ஆனா இன்னைக்கு உலகத்துக்கு மனுஷன் எப்படி தெரியுமா சொல்றாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்களோட உலகத்துக்கு மனுஷன் அவன் என்ன சொல்லுவாங்க? யான் பெற்ற இந்த இன்பம் யார் பெறணும்? அப்படி என்ன தெரியுமா? நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை இந்த உலகமும், ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அது. நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டிய நாங்கள் இல்ல, நாங்களே தான் இதை வைத்துக் கொள்வோம் சொல்லி நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம்? எங்களுக்குள்ளேயே அப்படி கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுகிறோம். ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷனுக்கு இந்த விசுவாசம் வந்து அந்த முடக்குவாதம் உள்ள மனுஷனுக்கு இல்ல, இந்த திமிர்வாதக்காரனுக்கு இந்த விசுவாசம் இல்ல. யாருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? சுத்தி உள்ளவர்களுக்கு. இப்ப நாங்க எப்படி நினைக்கிறோம்னு சொன்னா, எங்களுக்கான ஆசீர்வாதம் இல்ல, எங்களுக்கான சுகம் இல்ல, எங்களுக்கான தேவைகள் சந்திக்கப்படுகிறது முக்கியம் இல்ல. ஆண்டவரே, உம்மை அறியாத உம்முடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு உம்முடைய சமூகத்துல வர முடியாது, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதபடி இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, கண்ணிகள் இருக்கிறது. அந்த மனுஷன் கர்த்தருடைய சமூகத்திலே வருகிறதுக்கு நான் அவர்களை குணமாக்க உம்முடைய சமூகத்திலே கேட்கிறேன். அந்த ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். விசுவாசத்தோட கேட்கிறேன், என்னுடைய பக்கத்து வீட்டு மனுஷன் ரட்சிக்கப்படணும். நான் விசுவாசத்தோட கேட்கிறேன், என்னுடைய அயல் வீட்டான் ரட்சிக்கப்படணும். நான் விசுவாசத்தோட கேட்கிறேன், என்னுடைய முன் வீட்டில் உள்ளவன் ரட்சிக்கப்படணும். நான் விசுவாசத்தோட கேட்கிறேன், இந்த எல்லையில் இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும். இதுதான் விசுவாசம். கர்த்தரிடத்தில் நான் ஒரு காரியத்தை கேட்டேன், நான் கேட்டதை விட கர்த்தர் அதிகமாய் தந்தார்.
அது எல்லா மனுஷருக்கும் கிடைக்கிறது. எந்த மனுஷனும் கத்திடத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பாங்க. அவர் இல்லைன்னு சொல்றது எதுக்குமே இல்லை. ஆனா அதையும் தாண்டி எங்களுடைய தேவை, எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய ஆசீர்வாதங்களையும் தாண்டி மற்றவர்களுக்காக அந்த விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் நிற்கிறோம் பாருங்க. அந்த விசுவாசம் எங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதத்தையும் விட ஒருபடி மேல போயிட்டு. இதுதான் இந்த அப்பாற்பட்ட இந்த விசுவாசம். இது அப்பா எங்களுடைய தனிப்பட்ட தேவைக்காக கேட்கிற விசுவாசத்தை விட ஒருபடி மேல போய் மற்றவர்களுக்காகவும் கர்த்தர் செய்வார். இப்ப அவர் என்ன செய்கிறார்கள்? இப்ப ஒரே சட கூட்டமா இருக்கிறது, அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இப்ப என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் மேல போய் கூரையில ஏறுறாங்க. அந்த காலத்துல வீடுகள் இஸ்ரேல் எப்படிதான் வீடுகள் இருக்கும், அப்படி மேல ஓடுகள் போட்டு வச்சிருப்பாங்க. இப்ப மேல ஏறி போய் அந்த கூரையை பிரிச்சு அந்த கூரையால நடுவ இறக்குறாங்க. அப்படி இறக்கக்குள்ளையாவது என்ன செய்வாங்க? ஜனங்கள் பயத்துல விலகி ஓடி கொஞ்சம் தள்ளிடுவாங்க, இடம் விடுவாங்க. இப்ப உள்ள நிக்கிறாங்க, உள்ள ஃபுல் ஒரே நெருக்கமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவிட்டு யாருமே போக முடியாது. ஆனா இப்ப இந்த மேல இருந்து இறக்குற பொழுது ஜனங்கள் எல்லாம் ஐயோ மேல இருந்து ஏதோ விழுகுது, கொஞ்சமாவது விளக்குவாங்க. அவருடைய விசுவாசத்தை பாருங்க. நான் கூரையை பிரிச்சு அந்த கூரையால அவனை இறக்குவோம், அந்த நேரம் கர்த்தர் செய்வார். இது அந்த வருத்தமா இருக்கிறவனுக்கு வரல பிரச்சனை. இந்த சுயநமா இருக்கிற அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் இல்லை, அந்த சுத்தி இருந்த 4 பேருடைய விசுவாசம். எங்களுடைய விசுவாசத்தினாலேயாவது கர்த்தர் இவனை சுகமாக்குவார். எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல. எங்களுடைய விசுவாசம் not for me. என்னுடைய விசுவாசமானது மற்றவர்கள் விடுதலை ஆகும்படியான விசுவாசம், மற்றவர்களுடைய தேவைகள் சந்திக்கும்படியான விசுவாசம். ஏன்னா எங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே ஆசீர்வதிங்க, 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 தேவையில்லை சந்திங்க, 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 சந்திங்க. கர்த்தாவே எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவையை சந்திக்கப்படணும், நல்ல ஸ்கூல்ல தாங்க, நல்ல கேட்டு கேட்டு பழகிட்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் பொழுது சொன்னார், எங்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல பிறர் குற்றம் வசனம் தெரியாட்டி வசனம் வாசி கட்டி பரவாயில்ல, பாட்டையாவது பாடு. பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியோமே. எப்படி? பிறர் குற்றம் மன்னித்தோம், ஆதலால். நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, மற்றவர்களுக்காக நாங்கள் பாரப்படுற பொழுது எங்களுடைய தேவைகள் தானாகவே சந்திக்கப்படும். இந்த திமிர்வாதக்காரனுக்காக அவர்கள் பட்ட பிரயாசத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அந்த திமிர்வாதக்காரனுக்கு சுகம் கொடுத்தது மாத்திரமல்ல, 19வது வசனத்துல 20வது வசனம் வாசிங்க, verse 20. அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு, யாருடைய விசுவாசத்தை கண்டு? அந்த படுக்கையோட தூக்கி கொண்டு போன இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு, அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் இல்ல, இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அவர் சொல்லுகிறார், இந்த 4 பேருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, எப்படி? இந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுப்பி போ. யாருடைய விசுவாசத்தினால?
எவ்வளவுக்கு உங்களுடைய விசுவாசம் இருக்குதோ அவ்வளவு தூரம் உங்களுடைய சுற்றிலும் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படுவார். இது உண்மை. அதான் கர்த்தருடைய வசனம். அதை தான் அவர் செய்வார். அந்த அற்புதம் தான் அங்க நடக்குது. இது அதிசயம். அவர் இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார், இப்படி ஒரு பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே காணலப்பா. 21வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இந்த வாரங்களும் பரிசேயரும் யோசனை பண்ணி இப்ப சுத்தி இருக்கிறவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு மட்டும்தான் முடியும். ஆனா இந்த மனுஷன் எப்படி பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றான்? இவன் வந்து தேவனுக்கு தூஷணம் பேசுறான்னு சொல்றார். நாங்க உண்மையா கர்த்தருக்கு வாழ்கிறோம். அந்த இடத்துல உண்மையா இருக்கிற பொழுது சுற்றிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, வேற யாருமே இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே எங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவர்களுக்கு வேற வேலையே இல்லை. இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. எவ்வளவு அநியாயம் செய்யறான் பாருங்க. தேவன் செய்யற காரியத்தை இவன் செஞ்சிட்டு இருக்கிறான். அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு? அடுத்த வசனம். இயேசு அவர்கள் சிந்தனை, இயேசு கேள்வி கேட்கல. நீங்க எல்லாம் மனசுல என்ன நினைக்கிறீங்க? அவர்கள் நினைக்கிறதை வெளியே சொல்லவும் இல்லை. ஆனா அவர்கள் நினைக்கிறதை இயேசு கிறிஸ்து அறிந்தவராயிருந்தார். அவர் என்ன தெரியுமா கேட்கிறார்? நீங்கெல்லாம் உங்களுடைய இருதயத்துல நினைக்கிறது என்ன எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இப்பையும் இந்த இடத்துல நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய மனசுல என்ன நினைக்கிறீங்க என்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிறபடினால் அவர் அவருடைய ஊழியக்காரருக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்துகிறதுனால தான் அவருக்கு செய்தியை கொடுக்கிறார். இப்படியும் புரிஞ்சு கொள்ளலன்னு சொன்னா யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென், ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசம் எத்தனை பேர் இருக்குது? இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டார். இயேசு கிறிஸ்து Jesus whispered about their faith. He is God. He is God. He don't need to whisper anything because he can do more than what we do. But he whispered, said only two kind of things. One, the faith what they had, and the faith what God's children had. Those are the two things God whispered. Not any other thing. Blessings or whatever the offerings or whatever things they give. No. So they whispered their faith is the important thing. So these are the only two places God is whispering. Wow. I never see the faith what they had. Yes, அப்படிதான் சொல்றார். என்ன விசுவாசம் பாருங்க. இவனை சுகமாக்குறதுக்காக 4 பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. அவர் சொல்றார், இந்த 4 பேருடைய விசுவாசத்தினால சொல்றேன், மனுஷனே எழும்பி போ, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. உனக்கு விசுவாசம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா இந்த 4 பேருடைய விசுவாசம் தான் உன்னை குணமாக்குனது. எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய விசுவாசம் மற்றவர்களை குணப்படுத்தணும். எங்களுடைய விசுவாசம் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றணும். எங்களுடைய விசுவாசம் மற்றவர்களை தேவன் அண்டைக்கு நடத்தணும். அப்படி இல்லைன்னு சொன்ன என்ன தெரியுமா? அந்த விசுவாசம் பேசிக் விசுவாசம். மற்றவர்களுக்காக எங்களுடைய விசுவாசம் கிரியை செய்யுமா இருந்தால் that is faith. The faith work because of us. That's a basic faith. அது உலகத்து மனுஷன்டே இருக்கு நம்பிக்கை.
நாங்களாம் இவ்வளவு நாள் நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கிறோம், விசுவாசத்துல இல்லை. ஏன்னா நம்பிக்கை வேற, விசுவாசம் வேற. இயேசு சொன்னார், இந்த விசுவாசத்தோட நீங்கள் வெளியே போய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க, போங்க சுவிசேஷத்தை சொல்லுங்க, அவர்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்களை சீஷராக்குங்க. ஏன் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அது சொல்லிட்டு சொல்ற, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்க பயப்பட தேவையில்லை, போற இடத்துல எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு விசுவாசம் மட்டுமே இருந்தால் போதும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லை. உங்களுடைய விசுவாசம் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், வேற எதாலையும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது. ஆனா ஏன் இன்னும் நடக்குதில்லை? ஏன் இன்னும் நடக்குதில்லை எந்த ஒரு அதிசயங்களும்? எங்களுடைய விசுவாசம் இன்னும் அந்த பேசிக் லெவல்லையே இருந்துட்டு இருக்குது. டிகிரி எடுக்கணுமா இருந்தால் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், படிக்கணும், அந்த படிப்புல எங்களுடைய திறமையை காட்டணும், அப்பதான் டிகிரி கிடைக்கும். விசுவாசம் நாங்கள் பேசிக் லெவல்லையே இருப்போமா இருந்தால் டிகிரி கிடைக்க முடியாது. எங்களுடைய விசுவாசமும் பேசிக் லெவல்லையே இருக்குமா இருந்தால் மேல போக முடியாது. ஏன்னா இப்படிப்பட்ட சத்தியங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை எங்களால் கேட்க முடியாது. ஏனென்று சொன்னால் சத்துருவான் இந்த காரியங்களை எல்லாம் மறைத்து வேற காரியங்களை எங்களுடைய மண்டையில போட்டு வச்சிருக்கிறான். எங்களுடைய மண்டையெல்லாம் நிறைக்கப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா? எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும். அப்படித்தானே வசனம் இருக்குது, கர்த்தர் உங்களை சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படி பார்த்தா உலக மனுஷனை தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களை போல உலகத்து மனுஷனுக்கு தான் வீடு இருக்குது, எங்களை போல உலகத்து மனுஷனுக்கு தான் வாகனம் இருக்குது, எங்களை போல உலகத்து மனுஷனுக்கு தான் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படுது. எங்களுக்கு மட்டும் புதுசா நடக்குதா? இல்லை. மாம்சமான யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர் அவர். அவன் தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், அஞ்ஞானிகளா இருக்கலாம், மாம்சமாய் பூமியில பிறந்த எல்லாருக்குமே அவரை போஷிக்கிறவர், தேவைகள் சந்திக்கிறவர். ஆனால் அதை விட விசேஷமான, நாங்க பாட்டை மட்டும் பாடணும், தேவா நான் எதினால் விசேஷித்தவன். முடிவுல எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு இன்னுமே புரியல ஆண்டவரே, எதனால நான் விசேஷித்தவன்? எதனால விசேஷித்தவன்? அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள அந்த இருக்கிற அந்த விசுவாசம் இந்த 4 பேரை போல எனக்காக அல்ல கர்த்தாவே, அவனுக்காக நான் ஜெபிக்கிறேன், அந்த சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லி அவருடைய சத்தியத்தை சொல்லி அந்த ஜனத்துக்காக ஒரு நாள் முழங்கால் போட்டு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் விடுதலை செய்வார். வேதத்தில் எங்கேயாவது சொல்லி இருக்குதா? பாஸ்டர் வந்து தலைகளின் மேல் கைகளை வைப்பார், அப்பொழுது பிணியாளிகள் சொஸ்தமாவார்கள் சொல்லி எப்படி சொல்லி இருக்கு? நீங்கள் பிணியாளிகள் மேல், நோயுற்றவர்கள் மேல், பிரச்சனை உள்ளவர்கள் மேல் நீங்கள் சொல்லி பொதுவாக தான் சொல்றாரு எல்லாருக்கும். நீங்கள் கைகளை வைக்கிற பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இது எல்லார் மேலும் எங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 9வது வசனம், Acts chapter 14 verse 9. பவுல் கண்டுபிடிக்கிறார் பாருங்க, இதுதான் தேவனோட நடத்தப்படுறது. பவுலுக்கு தெரியும் கர்த்தர் அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கர்த்தர் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல நீங்க உங்களோட மனதுல எல்லாம் என்னென்ன ஓடிக்கொண்டிருக்குன்னு எல்லாம் தெரியும். தேவன் படம் போட்டு காட்டுவார். வாசிங்க
பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு அவனுக்கு அவன் பவுல் பார்க்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க போலயே தெரியுது பவுலுக்கு இந்த இடத்துல இந்த சகோதரன் இந்த சகோதரனுடைய மனதுல என்ன ஓடிட்டு இருக்குது. எப்படிப்பட்ட விசுவாசம், உங்களுடைய விசுவாசத்தினுடைய ஸ்கேல் எங்க இருக்குன்னு சொல்லி தேவன் காட்டுறார். உங்கள் எல்லாருடைய விசுவாசத்தினுடைய ஸ்கேல் எங்க இருக்குன்னு தேவன் காட்டுறார். 30, 60, 100. எனக்கு தெரியும் எங்க இருக்குன்னு சொல்லி. நீங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்குன்னு சொல்லி. நான் சொல்லட்டேன், உங்க எல்லாருமே எவ்வளவு விசுவாசம், ஒவ்வொருத்தருக்கும் பேர் சொல்லி சொல்லட்டேன் எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி சொல்லட்டேன். ஆமென். அவள் கண்டுபிடிச்சிட்டார் இவனுக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி. அவன் சொல்றார், ஏய் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் சாதாரண விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசம் உன்னை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர போகுது. நாம மற்றவர்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிற பொழுது அவர்கள் எவ்வளவு விருப்பத்தோட கேட்கிறாங்களோ அந்த அவர்களுக்கு எவ்வளவு அந்த வார்த்தை கிரியை செய்கிறதுன்றதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணுமாயிருந்தால் நாங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்டால் மாத்திரமே எங்களுக்கு புரியும். ஏன்னா எங்கள்கிட்டயே அந்த விசுவாசம் மேல வரல, பிறகு எப்படி மற்றவனுக்கு இருக்குதா இல்லையான்னு தெரியும். அதான் பிரச்சனை. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அவருக்காக ஊழியம் செய்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருடைய விசுவாசத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. We need this kind of faith to move the mountains. We need this kind of faith to shake the mountains. We need this kind of faith to shake the people, shake the nations. If you don't have this faith, still we are in the basic. If you are in the basic level, you're getting only the basic. If you go beyond this basic, you receive more powerful things. மத்தேயு 8வது அதிகாரம் 10வது வசனம் 9வது வசனம் 10வது வசனம். மத்தேயு 8வது அதிகாரம் 9வது 10வது வசனம். Matthew chapter 8 verse 9 and 10. நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சகோதரன் இப்ப ஒரு நூற்றுக்கு அதிபதி, அவன் தான் அந்த ஏரியால லீடர், அவன் தான் அந்த ஏரியாவுக்கு என்ன சொல்லலாம் பெரிய தலை. இப்ப அவன் வந்து சொல்றான், ஆண்டவரே எனக்கு இருக்கிற வேலைக்காரங்களை பத்தி இயேசு கிறிஸ்துட்டே வந்து சொல்றான் பாருங்க. எனக்கு இருக்கிற வேலைக்காரங்களை ஒருத்தனை போனா போறான் வானா வாரான், அவ்வளவுக்கு எனக்கு மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் இருக்குது. ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, என்னுடைய வீட்டுல ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு சின்ன பிரச்சனை. எப்படி? எனக்கு இல்ல, எனக்கு எல்லாமே இருக்குது. அதுதான் சொல்ல எல்லாத்தையும் சொல்றான், ஆண்டவரே எனக்கு எல்லாமே இருக்கிறது. எனக்கு போன்னு சொன்னா போறதுக்கு வேலைக்காரன் இருக்கிறான், வான்னு சொன்ன வாரக்கு வேலைக்காரன் இருக்கிறான், எல்லாமே எனக்கு இருக்கிறது. ஆனா எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது, என்னுடைய வீட்டுல இருக்கிற வேலைக்காரனுக்கு தான் பிரச்சனை. இந்த வேலைக்காரன் சுகமாகணும். அப்ப இயேசு ஓகே வா போகலாம், உன்னுடைய வேலைக்காரன் சுகமா இருந்தா என்ன செய்யணும், நான் உன்னுடைய வீட்டுக்கு வரணும். ஆனா அவன் சொல்றான், ஆண்டவரே நீ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல, ஆண்டவரே இங்க இருந்து நீங்க உங்களுடைய வாயினால ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, அங்க இருக்கிற என்னுடைய வேலைக்காரன் சுகமடை. ஒரு பாட்டு,
படிக்கக்குள்ள ஒரு நல்ல ஊழியக்கார பையன் இந்த பாட்டை பாடுவான் அடிக்கடி. அவனுக்கு கர்த்தர் ஒரு வித்தியாசமான ஒரு டேலண்ட்டை கொடுத்துருந்தார். ஆனா யாரும் அவனை மதிக்க மாட்டாங்க. அவனுக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. நான் சொல்லுவேன், ஐயா இந்த தூரம் என்னை நேசிக்கின்றீரா நேசிக்கின்றீரா, ஐயா இந்த தூரம் என்னை நேசிக்கின்றீரா நேசிக்கின்றீரா, வார்த்தையதை அனுப்பும் என் பார்த்திபன் சுகமாவான், என் பார்த்திபன் சுகமாவான். அவனுக்கு இருக்க விசுவாசம், ஐயா இவ்வளவு தூரம் நீங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, இங்க இருந்து வார்த்தை அதை அனுப்புங்க, அந்த வார்த்தை அங்க அவனை சுகமாகும். இப்படி எங்களுக்குள்ள விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரே நான் இங்க போக வேண்டிய அவசியம் இல்லை, நாங்க போகவும் மாட்டோம் ஜெபிக்கவும் மாட்டோம், இதுதான் எங்களுடைய கொள்கை. ஆண்டவரே நான் இந்த இடத்துல இருந்து ஒரு அடி வெளியே போய் சுவிசேஷம் சொல்லவும் மாட்டேன், ஜனங்களுக்காக ஜெபிக்கவும் மாட்டேன், அதே நேரம் வீட்டுக்குள்ள இருந்து அவர்களுக்காக ஜெபிக்க மாட்டேன். இப்படிதான் எங்களுடைய விசுவாசம். ஆனா அவனுடைய விசுவாசம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லை, நீங்க தேவன், நீங்க சர்வ வல்லமை உள்ளவர், ஆனா நான் இந்த உலகத்துக்கு 100க்கு அதிபதியா இருக்கலாம், ஆனா நீங்க என்னுடைய வீட்டுக்கு வர அளவுக்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆனா இங்க இருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, அங்க அற்புதம் நடக்கும். இதுதான் அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம். இந்த விசுவாசம் எதுக்காக? இந்த விசுவாசம் எதுக்காக? தனக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததிக்காக இல்ல, தன்னுடைய வீட்டில வேலை செய்கிற வேலைக்காரனுக்காக. நான் சுகமாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறது போல என்னுடைய வேலைக்காரனும் ஆசீர்வாதமாய் இருக்கணும், சுகமாய் இருக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நாங்கள் விரும்புகிறோம் எங்களை போல? அதான் இயேசு சொன்னார், தன்னை போல பிறனையும் நேசி. இந்த வார்த்தைக்கு அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தால் தன்னை போல அவன் பிறனை நேசிக்கிறான். Love your neighbor. How much you love yourself? How much you love yourself, that much love others. That's what this person did. The faith is not because of him or not because of his family, it's because of his servant. God said, his whisper, I never, passing out of the person. 10வது வசனம். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, யாரை பார்த்து சொல்லுகிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் அவருக்கு பின்னால இப்ப சீசர்கள் வெளியில அவருக்கு பின்னால சுத்திட்டு இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி பேர் சொல்லி தாங்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீதிமான்கள் சொல்லி 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 சுத்தி திரிகிறாரோ அவர்களை பார்த்து சொல்லுகிறார், டேய் இப்படிப்பட்ட விசுவாசம் இவனுக்குள்ள விசுவாசத்தை போல நான் உங்கள்கிட்டையும் காணல் என்றார். நேரா கொடுத்தார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை உங்கள்கிட்ட கூட நான் காணல, ஆனா இவனுக்கு அந்த விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கூட இப்படி விசுவாசம். ஏன்னு சொன்னால் ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு சந்ததியில பரம்பரையாக வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்ட ஜனங்களிடத்துல கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இல்லை. ஆனா இந்த விசுவாசத்தை இந்த மனுஷன்ட்ட காண்றேன். அவன் எதுக்காக வந்து நிற்கிறான்? தனக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக அல்ல, தன்னுடைய வேலைக்காரன் சுகமாக வேண்டும். இந்த விசுவாசம் அவனை ரட்சித்தது. ஆமென். எங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இப்படிப்பட்ட விசுவாசத்தை எந்த சபையில நான் காணல. இப்படிப்பட்ட விசுவாசத்தை
எந்த ஜனத்திட்டையும் நான் காணல. ஆண்டவர் சொல்லணும். சொல்லலன்னு சொன்னா கவலையா இருக்கும். ஆமென், ஆமென். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சுதந்திரவாளிகள் யார் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்படிதான் ரோமர் 9வது அதிகாரத்துல சொல்றார். எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறது இந்த ஜனங்களே. இந்த ஜனங்களுக்கே இந்த விசுவாசம் இல்லையே, ஆனா இவன்கிட்ட இருக்குது. கர்த்தர் இயற்கையாக எதிர்பார்க்க முடியாத இடத்துல ஏற்படுகிற விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். அதே நேரம் மார்க் 6வது அதிகாரத்துல விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில இருக்கிற விசுவாசத்தை கண்டும் அவர் ஆச்சரியப்பட்டார். விசுவாசியாதவர்களிடத்திலையும் அந்த விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார். விசுவாசம் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற விசுவாசத்தை கண்டும் அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த 2 இடத்துல தான் அவர் ஆச்சரியப்பட்டது. வேற எதுக்குமே அவர் ஆச்சரியப்படல. அற்புதங்கள், சுகமளிக்கிறது எதுக்குமே அவர் ஆச்சரியப்படல. அவர் ஆச்சரியப்பட்ட 2 ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த 2 விசுவாசம். அப்படித்தான் 5வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து மார்க் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனுடைய சமூகத்தில் வருகிறார். எப்படி? ஆண்டவரே முன்னால போய் என்ன சுகமாக்குங்க. ஏன்னா அவர் அப்பயும் அவருக்கு பின்னால ஜன கூட்டம் போக முடியாது. ஏன்னா இவள் ஒதுக்கப்பட்டிருக்கிறார். லேவியராகமத்தின்படி, நியாயப்பிரமாணத்தின்படி இவள் ஒதுக்கப்பட்டவள். ஆனா இப்ப இவள் என்ன திரும்ப செய்யறா? இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு ஜன கூட்டம் போய் கொண்டிருக்கிறது. இப்ப யோசி பாருங்க, இந்த இடத்துல ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்க. இந்த பில்டிங் குள்ள, இதுக்குள்ள யாரோ வந்து என் கோட்டை தொட்டா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாது? தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஜனக்கூட்டம், எத்தனை பேர் இடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் குத்தி இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் அவர் ஒரு விசுவாசத்தை பார்க்கிறார் பாருங்க. தன்னுடைய சரீரத்தில இருந்து ஒரு வல்லமை அப்படியே புறப்பட்டு போகிறத பார்க்கிறார். அவளுக்கு இருந்த விசுவாசம் என்ன தெரியுமா? நான் அவர் வந்து என் தலையில கையை வச்சு, இஸ்திரியே உன்னை சுகமாக்கிட்ட, உங்களுக்கு இருக்கிற தலைவலி சுகமாயிட்டுது, உங்களுக்கு இருக்கிற காய்ச்சல் சுகமாய், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் போய் அவருடைய அந்த வஸ்திரத்தின், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வஸ்திரங்கள் போட்டுக்கொள்ளும் பொழுது அந்த வஸ்திர தொங்கல்ல என்ன தெரியுமா? ஒவ்வொரு அந்த முத்தா இருக்கும். அதுல என்னன்னு சொன்னா, அதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். அவர்கள் அதெல்லாம் தலையிலே இருக்கும், சால்வையிலே இருக்கும். அப்ப அவள் போய் அவரை தொட முடியல. ஆனா அவர் போற நேரம் அவருடைய இந்த உடம்பு அப்படி பறக்கும் தானே, அதுல அந்த ஒரு ஓர தொங்கல், அந்த தொங்கலை தொட்டு சொல்றாங்க. அவருடைய மனசுல நினைச்சிருப்பா, இன்றையோட எனக்கு இருந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு. ஆனா இயேசு கிறிஸ்து அதை உணர்ந்தார். அதை உணர்ந்ததுனாலதான் அவர் சொல்றார், ஏய் யார்? அவர் கேட்கிறார், யார் என்ன தொட்டது? 5வது அதிகாரம் 34வது வசனம். இதை மட்டும் வாசிச்சுட்டு நாங்க எல்லாரும் எழுதிருப்போம். நீங்களாம் இருந்து கலைச்சு போயிட்டீங்க. நான் பேசி கலைக்கல. 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, நான் கைய வச்சதுனால, எனக்குல இருந்து வல்லமை போனதுனால இல்ல, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எது ரட்சித்ததா? உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு கர்த்தர் எங்களை எல்லாரையும் பார்த்து, இப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, அவர் இந்த உலகத்துக்கு வந்ததன் நோக்கமே இந்த சமாதானத்தை கொடுக்கிறதுக்கு. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட நாங்கள் மற்றவர்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கிற பொழுது இருக்கிற சந்தோஷத்தை போல சந்தோஷம் இந்த பூமியில தேவனுடைய சமூகத்தில் வேற எதுவுமே ஒன்றுமே இல்லை. அவருடைய விருப்பம் அதுதான். அவர் சொன்னார்,
இதோ சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன். எல்லாருக்காக நான் வைக்கிறேன். நாங்க மட்டும் சொந்தமாக்கிட்டு மற்றவனை கண்டுகொள்ளலன்னு சொன்னா எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கும்? மற்றவனை நாங்க பார்க்கணும், மற்றவர்களை நாங்கள் கவனிக்கணும். உங்களுடைய விசுவாசமானது கீழான சாதாரண விசுவாசம் இல்லை, அது மேல போகணும். அந்த விசுவாசம் படிப்படியா மேல உயரணும். மேல உயரலன்னு சொன்னா அந்த விசுவாசத்தினுடைய அர்த்தத்துக்கே, அந்த விசுவாசத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடும். இந்த விசுவாசம் என்ன தெரியுமா? அந்த தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்ட வசனங்களும் அவருடைய சுபாவத்துக்கு ஏற்றபடி அவர் இருக்கிறதையும் நாங்கள் நம்பி அதை பேசுகிறது தான் விசுவாசம். அவருடைய சுபாவம் எப்படி இருக்கிறது? அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிறவர் என்கிற அந்த சுபாவத்துக்கும் அவருடைய வார்த்தையிலே சொல்லி இருக்கிறதே, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரே, இந்த வார்த்தையும் அவருடைய சுபாவமும் மிக்ஸ் பண்ணி அதை நம்பி அதை பார்க்கிறது தான் இந்த விசுவாசம். இயேசு சொன்னார், அதை பார்த்து திரும்பி சொன்னார், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. எங்களை பார்த்து சொல்லணும். அவர் வேற எதுவும் சொல்ல, திடன் கொள் அப்படி சொன்னார். எனக்கு தெரியும் உன்னை எத்தனை பேர் ஒதுக்கி இருப்பாங்க, எத்தனை பேர் உன்னை வேணாம்னு சொல்லி இருப்பாங்க, பாளையத்துக்கு புறம்பே வச்சிருப்பாங்க, எத்தனை பேர் எங்களை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பாங்க. தேவன் சொல்லுகிறார் திடன் கொள். கிரேக்க மொழியில திடன் கொள் என்கிற ஆறுதல் என்கிற வார்த்தைக்கு உன்னதமான வார்த்தை தான் இந்த திடன் கொள். அல்லாதீங்க பிரதர், ஆறுதலா இருங்க பிரதர் அப்படின்னு சொல்றதை விட திடன் கொள்ளுங்க பிரதர், உற்சாகமா இருங்க அப்படின்னு சொல்றது இன்னும் ஒருபடி மேல. அவர் சொல்றார், ஆறுதலா ரெண்டு வார்த்தை சொல்லல, திடன் கொள், எதை குறிச்சும் பயப்படாதன்னு சொல்ற. அவனுடைய விசுவாசத்துக்கு கிடைச்ச பலன், எதுக்கும் பயப்படாத, யாருக்கும் பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்ற. இப்படிப்பட்ட விசுவாசம் எங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால் தேவன் என்ன திரும்ப சொல்வார்? Open the floodgate of the heaven, flow the blessings. எப்படி? Open the floodgate of heaven, flow the blessings. வானத்தினுடைய பரலோகத்தினுடைய என்னது? floodgate, அணைக்கட்டு. அணைக்கட்டெல்லாம் திறந்து விடுங்க. அந்த அணைக்கட்டை திறந்து விட்டீங்கன்னு சொன்னா அங்கிருந்து அலை புரண்டு வருகிறது போல ஆசீர்வாதம் உங்களை வந்து சேரும். இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால் தேவன் சொல்லுகிறார், open the floodgate of heaven, blessing should overflow. அவர் சொல்றார், இந்த விசுவாசத்தை பார்த்து எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இந்த உலகத்தை ஜெயிக்கிற இந்த விசுவாசம் இருந்தால் என்ன திரும்ப சொல்வார்? ஆண்டவர் என்ன திரும்ப சொல்வார்? பரலோகத்தில் இருக்கிற அவருடைய 1000 தூதர்களை பார்த்து, let the party begin. If we have this faith, not the basic faith, not the basic faith, far beyond this faith, far beyond, not for me, not for my children, not my family, it's for others. இந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்குமா இருந்தால் தேவன் சொல்லுவார், let the party begin. பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அதான் சொன்னார், ரட்சிக்கப்படுகிற ஒரே பாவி நிமித்தமாய் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு. இந்த சந்தோஷம் உண்டாகணும். எங்க பேர்ல, எங்களுடைய பேர்ல ஏதாவது அங்க நடக்கணும், ஒரு பார்ட்டி நடக்கணும். எங்களுடைய பேரை சொல்லி அங்க ஒரு பார்ட்டி நடக்கலன்னு சொன்னா நாங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. ஆமென். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வல்ல கரத்துல வந்து ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமையுள்ளவர். நீர் சாவாமை உடையவர். நீர் சொல்லலாகும், கட்டளையிட நிற்கும். நாங்கள்
பகல் நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த இடத்துக்கு வர முடிந்தும் வராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் அவர்களை காண்பீராக. உங்களுடைய வசனம் சொல்லுகிறபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தாவே, உங்களுடைய வார்த்தையை நம்பி குடும்பமாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே உங்களுடைய வானத்தின் பல கனிகளை திறந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீர் வருஷிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தை உங்களுடைய ராஜ்யத்தை தேடாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, அவர்கள் உண்மை நம்பி தேடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார்கள். இயேசுவின் நாமத்தை நமக்கு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.